கன்றே நாளைய பசு என்பது யாவரும் அறிந்த உண்மை. சிறந்த பால் பண்ணைக்கு அடையாளம் தரமான கலப்பு கன்றுகள் பெற்று பேணி பாதுகாத்து வளர்த்து வருவதே. நம் நாட்டில் உள்ள தரமற்ற கால்நடைகளில் இருந்து கலப்பின கன்றுகள் பெறுவதற்கு ஜெர்சி மற்றும் ஃப்ரிஷியன் இன காளைகள் பயன்படுத்தப்படுகிறது. கன்றுகள் பிறந்து 14 முதல் 16 மாதம் அடைவதற்குள் பருவ வயதை அடைந்து சினையுறச் செய்யலாம். கொழுப்பு மிகுதியான பால் உற்பத்திக்கு ஆசிய கண்டத்தில் மட்டுமே அதிகமாக காணப்படும் எருமைகளையும் வளர்க்கலாம். இதற்காக சுட்டி மற்றும் முர்ரா போன்ற ரகங்களை தேர்ந்தெடுக்கலாம். அதிக பால் கொடுக்கும் மாடுகளை மட்டுமே வாங்கிக் கொண்டால் போதுமானது அல்ல. அவைகளை சரிவர பராமரிப்பது, தகுந்த தீவனம் அளிப்பது மிகவும் அவசியம். வியாபார நோக்கத்துடன் பால் பண்ணை தொடங்க வேண்டுமெனில் தண்ணீர் வசதியுள்ள இடத்தில் போதுமான பசும் தீவனத்திற்கு வழி செய்து கொள்ள வேண்டும். கறவை மாடுகளுக்கு பாதுகாப்பு அளித்திடவும் தேவையான பராமரிப்பு முறைகளை கடைபிடிக்கவும் ஒரு கொட்டகை அவசியம் தேவை. ஒரே இடத்தில் அதிக அளவு பால் கொடுக்கக்கூடிய திறன் வாய்ந்த மாடுகளுக்கு தேவையான தீவனம் மற்றும் தண்ணீர் அளித்திடவும் பராமரிப்பு முறைகளை கடைபிடிக்கவும் கொட்டகை தேவைப்படும். மாடுகள் நின்று தீவனம் மற்றும் பசுந்தீவனம் உட்கொள்ள தீவன தொட்டிகளை கட்டிக்கொள்ள வேண்டும். மாடுகள் நிற்கும் இடத்தை சிமெண்ட் தரையாக அமைத்துக் கொண்டால் அடிக்கடி தண்ணீர் விட்டு கழுவி சுத்தம் செய்ய இயலும். ஒரு மாடு நிற்கவும் படுக்கவும் தீவன தொட்டிக்காகவும் தேவையான இடவசதி சுமார் 60 சதுர அடி ஆகும். 40 மாடுகளுக்கு தேவையான கொட்டகை அமைத்திட 18 அடி அகலமும் 140 அடி நீளமும் கொண்ட கொட்டகை கட்டிக்கொள்ளலாம். மாடுகள் ஒன்றோடு ஒன்று பின்னோக்கி கட்டி வைப்பதினால் சுவாச சம்பந்தப்பட்ட நோய்கள் எளிதில் பரவுவது இல்லை. சாணம் மற்றும் சிறுநீர் நேரடியாக கால்வாயில் விழும்படி கட்டிக்கொள்ள வேண்டும். பண்ணையில் ஈ தொல்லை இல்லாமல் இருக்க சாணத்தை வெகு தொலைவில் அமைக்கப்பட்டுள்ள எரு குழிகளில் போட்டு மூடி வைக்க வேண்டும். அல்லது சாண எரிவாயு உற்பத்திக்கு சாணத்தை பயன்படுத்தலாம். இதிலிருந்து கிடைக்கும் கழிவினை அப்புறப்படுத்தி எரு குழிகளில் சேமித்து வைக்கலாம். வாயு அகற்றப்பட்ட சாணத்தில் கொசு மற்றும் ஈக்கள் முட்டையிடுவதில்லை. கொட்டகையிலிருந்து வெளியேறும் நீர் சிறிய குட்டைகள் அல்லது தொட்டிகளில் சேகரித்து தினமும் இந்நீரை புல்வெளிகளுக்கு பாய்ச்சலாம். பசுமாடுகள் மட்டுமே கொண்டு பால் பண்ணை ஆரம்பித்திடலாம். தேவைக்கு ஏற்றாற்போல் எருமைகளையும் கலந்து பராமரிப்பதன் மூலம் பால் அளவையும் பாலில் உள்ள சத்துக்களின் அளவையும் அதிகப்படுத்தலாம். பண்ணைக்கு தேவையான மாடுகளை வாங்குவது ஒரு கலை. இள வயது உள்ள 2வது ஈற்றுள்ள மாடுகளை வாங்கலாம். எருமைகளில் முர்ரா மற்றும் சூர்த்தி போன்ற இனங்களையும், பசுமாடுகளில் ஃப்ரிஷியன், ஜெர்சி போன்ற கலப்பினங்களையும் வாங்கிக் கொள்ளலாம். தொடர்ந்து பதிவேடுகளை எழுதி வைக்கும் நம்பிக்கையான பண்ணையிலிருந்து இள வயதுள்ள மாடுகளை அதனுடைய தாய் மற்றும் தந்தையின் குணாதிசயங்களை கணக்கிட்ட பின் வாங்கலாம். சந்தைகளில் இருந்து மாடுகளை வாங்கும் சமயத்தில் கால்நடை மருத்துவரின் பரிசோதனைக்கு பின் பரிந்துரைக்கப்பட்ட இளம் வயதுள்ள மாடுகளை தொடர்ந்து 3 வேளை பாலை கறந்து அளவை கணக்கிட்ட பின் வாங்கலாம். இதற்காக தங்கள் பண்ணைக்கு அருகாமையில் உள்ள கால்நடை மருத்துவரின் ஆலோசனை பெறவும். பண்ணையில் தொடர்ந்து லாபம் பெற்றிட
ஒவ்வொரு கறவை மாட்டிலிருந்தும் வருடம் ஒரு கன்றினை பெற வேண்டும். பிறந்த கன்றுகளுக்கு முதல் 2 நாட்களுக்கு சீம்பால் அளித்திட வேண்டும். சீம்பால் மூலமாக கன்றுகளுக்கு நோய் எதிர்ப்பு திறன் கிடைப்பதுடன் அதிக ஊட்டச்சத்தும் கிடைக்கிறது. கன்றின் உடல் எடையில் 10ல் 1 பாகம் என்ற அளவில் பால் கொடுக்க வேண்டும். உதாரணமாக கன்றின் எடை 20 கிலோவாக இருந்தால் 2 அல்லது 3 வேளையாக கன்றுக்கு 2 லிட்டர் பால் தினமும் அளித்திட வேண்டும். கன்றுகளின் வயது அதிகமாக உடல் எடையும் கூடும். அச்சமயத்தில் பாலின் அளவை அதிகப்படுத்த வேண்டும். வியாபார ரீதியாக பால் பண்ணை நடத்தும் சமயத்தில் அதிக அளவு பால் கன்றுகளுக்கு கொடுக்க இயலாது. ஆகவே கன்றுகளுக்கு கலப்பு தீவனம் கொடுத்து உடல் எடை கூடுவதற்கு வழி செய்யலாம். கன்றுகள் 45 நாள் வயதினை அடைவதற்குள் பசுந்தீவனம் உட்கொள்ள தொடங்கிவிடும். 1 மாத வயது முதல் கன்றுகளுக்கு சிறுக பசுந்தீவனம் கொடுத்து பழக்கிட வேண்டும். கன்று பிறந்த 1 வாரத்திற்குள் குடற்புழு நீக்க மருந்துகள் கட்டாயமாக கொடுத்திட வேண்டும். கன்றுகள் 2 மாத வயதை அடையும் பொழுது நாள் ஒன்றுக்கு 2 வேளையாக சமசீர் கலப்பு தீவனம் அளித்து வளர்த்திடலாம். வயது அதிகமாக கலப்பு தீவனத்தின் அளவையும் அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும். இத்துடன் பசுந்தீவனமும் காய்ந்த புல்லும் வைக்கோலையும் அளித்து வளர்க்கலாம். எந்நேரமும் சுத்தமான குடிநீர் வைக்கவும். 6 மாத வயதை அடையும் சமயத்தில் கலப்பின கன்றுகள் சுமார் 200 கிலோகிராம் உடல் எடை அடைந்துவிடும். 14 முதல் 16 மாத வயதை அடையும் சமயத்தில் 350 முதல் 400 கிலோகிராம் எடை பெற்று கிடேரிகள் சினை பருவத்தை அடையும். இத்தருணத்தில் கிடேரிகளை செயற்கை கருவூசி போட்டு சினையுறச் செய்யவும். சினை பிடித்த கிடேரிகளுக்கு தினமும் 2 கிலோ கலப்பு தீவனத்தை அளிக்கலாம். நாள் ஒன்றுக்கு 10 கிலோ பசுந்தீவனமும் 10 கிலோ காய்ந்த புல் அல்லது வைக்கோல் தீவனமாக அளிக்கவும். தீவனத்துடன் தாது உப்பு கலவையை கலந்துவிடவும். கறவை மாடுகளில் சினைக்காலம் 270 முதல் 280 நாட்களாகும். சிறந்த பராமரிப்பு முறைகளை கையாளுபவர்கள் தங்களிடம் உள்ள கிடேரி கன்றுகளை 25 மாத வயதிற்குள் கறவை மாடுகளாக மாற்றிவிடுகிறார்கள். இதுவே சிறந்த பால் பண்ணை நடத்துபவருக்கு அதிக லாபம் பெற்றிடும் வழியாகும். அடிக்கடி மாட்டுத் தொழுவத்தில் உள்ள சாணத்தை அப்புறப்படுத்தி எருக்குழியில் போடவும். கறவை மாடுகளின் தொழுவத்தை அடிக்கடி தண்ணீர் விட்டு கழுவி சுத்தம் செய்ய வேண்டும். மாடுகளை தண்ணீர் விட்டு தேய்த்து கழுவி விடுவதனால் இரத்த ஓட்டம் சீராக இருக்கும். இதனால் கோடை காலத்தில் பால் உற்பத்தியும் சீராக இருக்கும். அதிக பால் கொடுக்கும் மாடுகளுக்கு சமசீர் கலப்பு தீவனத்தை கண்டிப்பாக அளிக்க வேண்டும். இதற்காக பல தனியார் மற்றும் அரசின் தீவன நிலையங்கள் மூலமாக தயாரித்து விற்கப்படும் கலப்பு தீவனத்தை வாங்கி பயன்படுத்தலாம். சொந்தமாக தீவனம் தயாரித்து அளிப்பவர்கள் கவனத்தில் கொள்ள வேண்டியது என்னவென்றால், மாவு சத்துக்காக தானியங்களையும், புரதம் மற்றும் கொழுப்பு சத்திற்காக பின்னாக்கு வகைகளையும், நார் சத்திற்காக பொட்டு தவிடு வகைகளையும் கலந்து கொள்ள வேண்டும். இத்துடன் தாது உப்பு கலவையும் கல் உப்பு கலவையும் கலந்து கொண்டு தீவனமாக அளிக்கலாம்.
இத்துடன் உயிர் சத்தான வைட்டமின் ஏ மற்றும் வைட்டமின் டி கொண்ட குருணைகளையும் தீவனத்துடன் கலந்து கொள்ள தவற வேண்டாம். தினமும் 2.5 லிட்டர் பால் கொடுக்கும் ஒவ்வொரு மாட்டிற்கும் உடல் பராமரிப்புக்கும் பால் உற்பத்திக்கும் சராசரியாக 1.5 கிலோகிராம் கலப்பு தீவனம் அளித்திட வேண்டும். இதற்கு மேல் அதிகபட்சமாக கறக்கும் ஒவ்வொரு 2.5 லிட்டர் பாலிற்கும் 1 கிலோ கலப்பு தீவனம் என்ற அளவில் அதிகப்படுத்த வேண்டும். நாள் ஒன்றிற்கு 10 லிட்டர் பால் கறக்கும் மாட்டிற்கு தினமும் 4.5 கிலோகிராம் கலப்பு தீவனம் அளித்திடுதல் அவசியம். இந்த அளவு தீவனத்தை இருவேளையாக காலையிலும் மாலையிலும் அளித்திடலாம். பண்ணையில் உள்ள ஒவ்வொரு மாடும் எவ்வளவு பால் கறக்கிறது என்பதை கணக்கிட்டு பதிவு செய்து கொண்டு பால் உற்பத்திக்கு ஏற்றவாறு கலப்பு தீவனத்தின் அளவை நிர்ணயித்துக் கொள்ள வேண்டும். பாலின் உற்பத்தி அளவு குறையாமல் இருக்கவும் மாடுகள் ஆரோக்கியத்துடன் இருப்பதற்கு பசுந்தீவனம் மிகவும் அவசியம். இதற்காக கோ1 அல்லது கோ2 என்ற வீரிய ரக புல்லை பயிரிட்டு வளர்த்திடலாம். இது ஒரு பல்லாண்டு பயிராகும். நீர்ப்பாசன வசதியுள்ள இடத்தில் 1 ஏக்கர் நிலப்பரப்பில் ஆண்டு ஒன்றுக்கு 5 முதல் 6 அறுவடைகளில் சுமார் 100 டன் பசுந்தீவனம் கிடைக்கும். வீரியரக கோ1 மற்றும் கோ2 புல் வளர்ப்பதற்கு வேர்க்கரணைகள் நடுவதன் மூலமாக பசுந்தீவனத்தை உற்பத்தி செய்யலாம். இந்த புல்லில் 9% புரதச்சத்து உள்ளது. இத்துடன் லூசன் எனப்படும் குதிரை மசால் அல்லது டெஸ்மாந்தஸ் எனப்படும் வேலி மசால் போன்ற பயிர் வகையையும் கலப்பு பயிராக வளர்ப்பதால் தீவனத்தில் அதிக புரதச்சத்து கிடைக்க வழி பிறக்கிறது. 1 ஏக்கருக்கு 15,000 வேர்க்கரணைகள் தேவைப்படுகிறது. ஒரு கரணைக்கும் அடுத்த கரணைக்கும் 50 சென்டிமீட்டர் இடைவெளி விட வேண்டும். வாரத்திற்கு ஒரு முறை நீர் பாய்ச்சினால் போதுமானதாகும். வேலி மசால் நெட்டாகவும் அடர்த்தியாகவும் வளரக்கூடியது. வெட்ட வெட்ட மறுபடியும் துளிர்த்து பசுந்தீவனத்தை தரும். இதனுடைய தலையில் 19% புரதச்சத்து உள்ளது. 1 ஏக்கர் நிலத்தில் தனிப்பயிராக வளர்ப்பதற்கு 6 கிலோ விதை தேவைப்படும். விதைகளை வரிசைக்கு வரிசை 50 சென்டிமீட்டர் இடைவெளி விட்டு நெருக்கமாக விதைக்க வேண்டும். வாரம் ஒரு முறை நீர் பாய்ச்சினால் போதுமானது. ஆண்டொன்றிற்கு 5 முதல் 6 முறை அறுவடை செய்யலாம். பசுந்தழை தேவையை வருடம் முழுவதும் பெற்றிட மரங்களையும் வளர்த்திட வேண்டும். இதற்காக சவுண்டல், இளரிசிரியா, கல்யாண முருங்கை, அகத்தி, வாகை போன்ற மரங்களிலிருந்து தழைகளை வெட்டி மாடுகளுக்கு தீவனமாக அளிக்கலாம். 10 கறவை மாடுகளுக்கு தேவையான பசுந்தீவனம் கிடைப்பதற்கு குறைந்தது 1 ஏக்கரில் பசுந்தீவனத்தை வளர்த்திட வேண்டியிருக்கும். பசுந்தீவன உற்பத்திக்கு நிழல்களில் வளரக்கூடிய கினி புல்லும், நீர்த்தேக்கமுள்ள இடங்களில் பாரா புல்லும், பாதை ஓரங்களில் மரங்களையும் வளர்த்து தேவையான பசுந்தீவனத்தை வருடம் முழுதும் பெற்றிடலாம். பசுந்தீவனத்தை அறுத்து பண்ணைக்கு கொண்டு வந்து சிறு துண்டுகளாக வெட்ட வேண்டும். இதனால் புல்லின் தண்டுகளும் வெட்டப்படுவதால் பசுந்தீவனம் முழுமையாக பயன்படுத்தப்படுகிறது. கோடை காலத்தில் தண்ணீர் பற்றாக்குறை ஏற்படுவதுண்டு. மழைக்காலத்தில் அதிகப்படியாக கிடைக்கும் பசுந்தீவனத்தை குளிப்புல்லாக சேமித்து வைத்து கோடை காலத்தில் பயன்படுத்தலாம். மேடான தண்ணீர் ஊற்று இல்லாத இடத்தில் குழி எடுக்கவும்.
அடிப்புறத்தில் மரத்தளைகள், அருகம்புல், வைக்கோல் ஆகியவற்றை தரையின் மீது பரப்பிவிட்டு அதிகப்படியாக கிடைக்கும் புல்லை அறுவடை செய்து நெருக்கமாக அடுக்கடுக்காக போடவும். ஒரு அடுக்கு புல்லை போட்ட பிறகு சர்க்கரை ஆலை கழிவும் கல் உப்பையும் கரைத்து கொண்டு தெளிக்கலாம். 1 டன் பசுந்தீவனத்திற்கு 8 கிலோ உப்பும் 20 கிலோ சர்க்கரை ஆலை கழிவும் தெளிக்கப்பட வேண்டும். இதனால் பசுந்தீவனத்தில் அதிக சுவையும் மனமும் கிடைக்கிறது. புல்லை அடுக்கடுக்காக பரப்பிவிட்டு தரை மட்டத்திலிருந்து 6 முதல் 8 அடி வரை போட்ட பின் மரத்தளைகள், இலைகள் போட்டு மூடிவிட்டு ஈரமான செம்மண்ணை கொண்டு குழிப்புல்லை மூடவும். ஒரு சில நாட்களில் வெளிப்புறமாக ஏற்படும் மண் வெடிப்புகளை ஈர மண் கொண்டு பூசிவிடலாம். மழை நீரும் காற்றும் குழிப்புல்லுக்குள் சென்று புல்லை பாழாக்காமல் பாதுகாத்திட வேண்டும். செம்மண் போட்டு மூடுவதற்கு முன் பாலித்தீன் பையை கொண்டு மூடிவிட்டு பின் செம்மண்ணை கொண்டு மூடி வைக்கலாம். சுமார் 6 மாத காலம் வரை குழிப்புல் கெடாமல் இருக்கும். கோடை காலத்தில் பசுந்தீவனம் கிடைக்காத சமயத்தில் குழிப்புல்லை எடுத்து கறவை மாடுகளுக்கு தீவனமாக பயன்படுத்தலாம். போதுமான அளவிற்கு பசுந்தீவனம் உட்கொள்கின்ற மாடுகளில் அதிக பால் உற்பத்தி கிடைப்பதுடன் வருடம் ஒரு கன்று ஈனக்கூடிய சக்தியும் கிடைத்து விடுகிறது. கன்று ஈன்ற 45 நாட்களில் மாடுகளில் பருவ அறிகுறிகள் தென்படும். இத்தருணத்தில் மாடு அமைதியின்றி காணப்படும். அடிக்கடி கத்தும். பிற மாடுகளின் மீது தாவும். மற்ற மாடுகள் தன் மீது தாவுவதற்கு அனுமதிக்கும். தீவனம் உட்கொள்ளும் திறன் குறைந்து காணப்படும். அடிக்கடி சிறுநீர் கழிக்கும். கண்ணாடி போன்ற சுத்தமான திரவம் பிறப்புறுப்பிலிருந்து ஒழுகும். கறவையில் உள்ள மாடாக இருந்தால் பாலின் அளவு 2-3 நாட்களுக்கு குறைந்துவிடும். காலையில் பருவ அறிகுறி தென்பட்டால் மாலையிலும், மாலையில் பருவ அறிகுறி காணப்பட்டால் அடுத்த நாள் காலைக்குள்ளும் செயற்கை முறை மூலம் கருத்தரிப்பு செய்ய வேண்டும். எருமைகளில் பருவ அறிகுறிகள் அதிகமாக காணப்படுவதில்லை. பருவத்திலுள்ள எருமைகள் அடிக்கடி சிறுநீர் கழிக்கும். அமைதியின்றி காணப்படும். மாடு உருமும். பின்புறமாக அடிக்கடி திரும்பி பார்க்கும். தொடர்ந்து கண்காணிப்பதன் மூலம் பருவத்தில் உள்ள மாடுகளை கண்டறிந்து சினைப்படுத்தலாம். கறவை மாடுகள் பால் கறந்து கொண்டே இருக்கும் சமயத்தில் எளிதில் சினைப்பிடிக்கின்றன. ஏனெனில் கறவை மாடுகளுக்கு அதிக அளவு பசுந்தீவனம் மற்றும் கலப்பு தீவனம் அளிக்கின்றோம். இச்சமயத்தில் அதனுடைய சூலகத்திலிருந்து வெளியேறும் கருமுட்டையும் எளிதில் கரித்தரிக்கும் தன்மை பெற்றிருக்கும். மாடு கருவுற்ற பின்னும் சுமார் 8 மாத காலம் வரை பால் கறந்து கொண்டே இருக்கும். ஒரே கல்லில் 2 மாங்காய் என்பது போல் பால் கறந்து கொண்டு இருக்கும் போதே மாட்டின் கருப்பையில் 7 மாத கருவளர்ச்சியும் அடைந்துவிடும். 2 அல்லது 3 மாத காலம் பால் கறக்காமல் இடைவெளி விட்ட பிறகு கன்று ஈன்று பால் சுரக்க தொடங்கிவிடும். இதுவே பால் பண்ணையில் அதிக லாபம் பெற மற்றொரு வழியாகும். மடியை நன்கு கழுவிவிட்டு சுத்தமான பாத்திரத்தில் பால் கறக்கவும். கன்றுகளை விட்டு பால் சுரப்பை பிடிப்பதை விட மடி கழுவி விடுவதாலும் நேரம் மாறாமல் பால் கறப்பதினாலும் சுரப்பு பிடிக்கலாம். கன்றுகளுக்கு தனியாக பால் ஊட்டிவிடலாம். கன்றுகளுக்கு போதுமான அளவு பால் கொடுப்பதால் வளர்ச்சி துரிதமாக இருக்கும். பால் மடியின் காம்புகளில் காயம் ஏற்பட்டால் மடி வீக்க நோய் வர வாய்ப்பு உண்டாகிவிடும். மடி வீக்க நோய் ஏற்பட்டால் காம்புகள் வீங்கிவிடும்.
பால் திரிந்து காணப்படும். இச்சமயத்தில் உடனடியாக கால்நடை மருத்துவரின் உதவி கொண்டு சிகிச்சை அளிக்கவும். ஒரு நல்ல கறவை மாடு ஒன்று ஆண்டொன்றிற்கு 3000 முதல் 4000 லிட்டர் வரை பால் கொடுக்கும். மாடு வளர்ப்போருக்கு மறைமுகமாக நஷ்டத்தை விளைவிப்பது மாடுகள் சினை பிடிக்காமல் இருப்பதே ஆகும். இதற்கு முக்கிய காரணங்கள் தீவனங்களின் பற்றாக்குறை, பராமரிப்பு கோளாறுகள், இயற்கை முறை கருவூட்டலினால் ஏற்படும் நோய்கள் மற்றும் கருவறை நோயுறுதல். இக்குறைகளை களைந்திட வேண்டும். சுகாதாரமற்ற சூழ்நிலையில் கறவை மாடுகளை வளர்த்தால் தொற்று நோய்கள் தாக்க வாய்ப்புள்ளது. கோமாரி நோய் நச்சுயிரி கிருமியினால் ஏற்படுகின்றது. இந்நோய் தாக்கப்பட்டால் கன்றுகள் இறந்துவிடும். வளர்ந்த மாடுகளில் பால் உற்பத்தி குறைந்து பொருளாதார இழப்பு ஏற்படக்கூடும். இந்நோய் வராமல் தடுத்திட 6 மாதத்திற்கு ஒருமுறை தடுப்பூசி போடவும். கறவை மாடுகளுக்கு வெக்கை நோய், சப்பை நோய், தொண்டை அடைப்பான், அடைப்பான் நோய்களுக்கு எதிராக தடுப்பூசி போடவும். இதற்கு தங்களுடைய கால்நடை மருத்துவரின் ஆலோசனைப்படி நடக்கவும். தகுந்த பராமரிப்பு